ஹிமாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் ஹரிஹர வீரமல்லூர் பார்ட் 1. ஹரிஹர வீரமல்லு பார்ட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேன் இந்தியா படம். இதில் நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க வச்சுங்க, டெபுட்டி சிஎம். நம்மூர் டெபுட்டி சிஎம் இல்லை, அவரும் நடிகர் தான், இவரும் நடிகர் தான். இவர் அவருக்கு ஆப்போசிட்டான நடிகர். இது கொள்கை கோட்பாடுகள். இவரு ஜனசேனாவை வச்சுக்கிட்டு பிஜேபியை தூக்கி பிடிக்கிறவரு, அவரு திராவிடத்தை வச்சுக்கிட்டு டிஎம்கேவை தூக்கி பிடிக்கிறவரு. இங்க நம்ம ஊர்ல அவ்வளவுதான், காங்கிரஸை தூக்கி பிடிக்கிறவர்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா ரெண்டு நடிகர்கள். ஆனா இந்த நடிகர் இந்த படத்திலையும் இந்துத்துவாயையும் இந்து மதத்தையும் கடவுளையும் தூக்கி பிடிச்சிருக்கிறார். அதை எப்படின்னா, இன்னைக்கு உள்ள காலகட்டத்து அரசியல் பேசல, 17th century அதான் கதை. அவுரங்கசீப் காலம். அவுரங்கசீப்போட மோதுறாரு நம்ம ஹீரோ. அவுரங்கசீப் யார் தெரியுமா? அவரு ஒரு பெரிய ஹீரோ, தர்மேந்திரா பையன், பாபி தியோல், இந்தி நடிகர். ஆனா பாபி தியோல் சரியான அவுரங்கசீப்பா நம்ம சிவாஜி நடிச்சா முன்னாடி நமக்கு ஒரு ஃபீல் வரும், அந்த மாதிரி கொண்டு வந்துட்டார். நான் ஹீரோவை சொல்லுங்க, அவுரங்கசீப்பா நடிச்சா பாபி தியோல சொல்லுங்க. அவுரங்கசீப் பார்த்தா நமக்கு ஒரு கோவம் வரும்ல, அவர் பார்த்தா கோவம் வருது. என்னடா பண்ண போறோம், துச்சாதனம் அப்படிங்கிற மாதிரி வருது, அப்படிங்கிற அளவுக்கு. ஆமா தலைவா, அந்த தாடியிலேயே அந்த மிடுக்கு காமிக்கிறது, ஐயோ வேற கதை. என்னன்னு பாத்துருவோம். நம்ம பவன் கல்யாண் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சீன் ஓப்பன் ஆகுது. ஒரு மலை பிரதேசம், சுரங்கம், அதெல்லாம் அங்கிருந்து வைரத்தை எடுக்கிறான் ஒரு தொழிலாளி இளைஞன். அவனை இழுத்து போட்டு கும்பலா கூடி அடிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க முன்னாடி நம்ம நவாப் ஜமீன் வச்சுக்கோங்களேன், அவர் அந்த நகையை மறைக்க பார்த்தான்னு சொல்லி எல்லாரும் அடிக்கிறாங்க. அவனுடைய ஆட்களை பிடிச்சிட்டு இங்கே கொடுக்குறாப்புல. அந்த வைரத்தை வாங்கிட்டு அவனுக்கு சமாடி உழுவுறதோடு இல்லாமல் அவங்க அப்பா தடுத்து பார்க்குறாரு, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. தொழிலாளர்களும் இந்த மாதிரி டயத்தில் இந்த ஜமீன் பக்கம் நவாப் பக்கம் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அரிசி சாதம், கம்மன் சோறு இது கிடைக்குது. இவங்களுக்கு இந்த மாதிரி மண்ணெல்லாம் இந்த பக்கமாக வரலாம், இல்லை வைரத்தை எடுத்தவங்கலாம் அவா எடுத்து கொடுத்தவங்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ கஞ்சி இந்த பக்கம் இதுலயே நமக்கு தெரிஞ்சு போயிடுது. KGF மாதிரி இது ஓப்பனிங். ஓகேவா? அடுத்து கட் பண்ணா நம்ம அவங்க அந்த பையன் கேட்குறான் அவங்க அப்பாட்ட, அப்பா என்னப்பா உயிருக்கு மரியாதை இல்லை, இந்த மாதிரி உழைப்புக்கு மரியாதை இல்லை, பாருங்க நமக்கு கஞ்ச ஊத்துறானுங்க, அடிமைத்தனமா வாழ்றோமே. அடிமைதான் அந்த காலத்துல வாழ்றோம். என்னன்னா, ஏய் நம்மளை சுரண்டி சாப்பிட்றாங்களேப்பா இப்படி அப்படின்னு. ஏய் இவன் நம்மளை சுரண்டுறான், நவாப்பா அவன் சுரண்டுவான், ஜமீன் சுரண்டுறான், ஜமீனை மேல அரசன் சுரண்டுவான், அரசனை இந்த ஆட்சியாளர் ஆங்கிலேயர்கள், முகலாயர்கள், அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்கள். இப்படி ஒருத்தன் அடிமைப்பட்டு தான்டா கிடக்குறாங்க. இவனுங்களாம் அவன் சுரண்டுவான்டா, அவ்வளவுதான் வித்தியாசம். இவனுங்களெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தன் வருவான்டாங்கிறாரு. கட் பண்ணா ஒரு கோயில், அங்க பெரிய அர்ச்சகரா இருக்கிறாரு நம்ம சத்யராஜ். அவர் கூட நம்ம ஹரிஷ் பராடி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, ஒரு 5-6 பெரிய குருமார்கள். ஓகேங்களா? அங்க ஒரு குழந்தை பிறக்குது. ஐயா இது அம்மன் கோயிலில் பிறந்திருக்குது, இதுக்கு நாமம் போடுறதா பட்டை போடுறதா அப்படின்னா, சத்யராஜ் நாமம் போட்டு அதுலேயே பட்டையும் போட்டிருக்காரு. பட்டை போட்டு ஒரு குங்குமத்தை மட்டும் நாமம் வச்சிரு. அப்போ அவர் சொல்றாரு, இது அம்மன் கோயிலில் பிறந்திருக்கு, இதுக்கு குங்குமம் மட்டும் வைப்போம், இது அம்மனோட புள்ளங்கிறாரு. கட் பண்ணா இங்க எப்படா வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் பிறந்தாரு நம்ம ஹீரோ. பாருங்க, கட் பண்ண குங்குமத்தை மட்டும் வச்சிருக்காங்க, நாமத்தை போடாம பட்டையும் அடிக்காம குங்குமத்தை வச்சிடுறாங்க. கட் பண்ணா இங்க நடக்கிற கொடுமைகள். இப்போ வீரமல்லு வராரு. இப்போ முகலாயர்கள் பெரும் படை எடுத்து ஒரு இடத்துலயும் அடிக்கிறாங்க, ஒரு கட்டத்துல பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவரோட வேலை என்ன வீரமல்லோன்னா, இந்த வைரங்கள் இருக்குல்ல, இந்த வைரங்கள் இப்ப நீங்க ஒரு பெரிய சமஸ்தானம், அந்த பக்கம் ஆங்கிலேயர்கள், இல்லை இந்த பக்கம் பெரிய சமஸ்தானம், இந்த சமஸ்தானத்துலேருந்து அந்த சமஸ்தானத்துக்கு கை மாறுறப்ப இங்க இருக்கவங்களே அவருக்கு சொல்றாங்க, அதை அடிச்சு திருப்பி என்கிட்டயே கொடுத்துரு, உனக்கு என்னவோ அதை நாங்க செஞ்சிடறோம் பங்குன்ட்டு. அப்படி இஸ்லாமியர்களுக்கு போற வைரத்தை அடிக்கிறாரு சின்ன லெவல்ல. அதை தடுத்து கொண்டு வச்சிருக்கிறாரு. அதை அங்க இவரை எதிர்த்தவனே வாங்கிட்டு போறான். அரசர் பக்கத்துல, இவரு எம்பரர் பக்கத்துல இருக்கிறவனே கூலி கொடுத்துட்டு வாங்கிட்டு போறான். அதுவும் பேசுன தொகை வரலன்னா கொடுக்க மாட்டாரு. அதுக்கு ஒரு சீன்லாம் வச்சிருக்காங்க. கட் பண்ணா அடுத்து வெள்ளக்காரன்ட்ட கொள்ளடிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப்
கொடுங்கோல் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. ஆமா அப்பனே மதிக்காதவர்ல ஆமா. பாபரா அக்பரா அவங்களே மதிக்காதவர். மதிக்காதவர். அப்ப சொல்றாரு, அவங்களே அட்வைஸ் பண்றாங்க, எப்படியே இருந்ததுன்னா உன் மயில் சிம்மாசனத்தை குத்தி கிழிச்சு உன்னை கீழே தள்ளுறதுக்கு ஒருத்தன் வருவான், அங்கேயும் பில்டப் கட் பண்ணா நம்ம ஆள் தான். அது கிளம்பி வராரு, வந்து அவுரங்கசீப் இந்த வைரங்கள்லாம் இது பண்ணிட்டு போகின்னு ஒரு வைரம் அவர் கையில இருக்கு. இப்போ அதை தான் இப்போ இன்னைக்கு வந்து லண்டன்ல வச்சிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கி வெள்ளக்காரனுக்கு எடுத்தது. போகின்னு ஒரு வைரங்கிறது சாதாரண வைரம் கிடையாது. அதை கொள்ளையடிச்சிட்டு வரவனுக்கே வைரங்களை பரிசா கொடுக்குறாங்கன்னா அது எப்படிப்பட்ட வைரம்? ஒரு மலையே பளபளக்குமா. இப்போ அந்த வைரத்தை கைப்பற்றதுக்கு இவரை அங்க அந்த வைரத்தை கொடுத்தாங்கல்ல அந்த அரசர்களே அனுப்புறாங்க. இவர் போய் அடிச்சுட்டு வந்தாரா, அங்க என்ன நடந்தது, போற வழியில மக்களுக்கு ஏற்படுற துன்புறுத்தை பார்த்து பொங்கி எழுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுவே பெரிய காட்டுத்தீயா பிரச்சனையா மாறுது. இதெல்லாம் தாண்டி அவுரங்கசீப்பை சந்திச்சாரா என்னன்னு பாத்தீங்கன்னா டீமோட போறாரு. இவருடைய நண்பர்கள் சுனில் இருக்கிறாரு, அதுல இன்னும் பலர் இருக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டுட்டு, எல்லாம் கொஞ்சம் நாசர் இருக்காரு, எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அங்கங்க போய் போடுறாரு. இவங்க என்ன அப்போ அந்த நவாபோட ஆளுங்களும் சில பேர் இவர் கூட வராங்க. அவங்க வந்து என்ன முட்டாள்தனமான ஆட்கள் இருக்காங்க, நீங்க வந்து இவரெல்லாம் கூட்டுற, இவங்கெல்லாம் முட்டாள் அறிவாளிங்கிறாங்க. இவர் ஒரு இடத்துல கடந்து போறப்ப இங்க இருந்து டெல்லிக்கு போறாரு. அந்த கோயில் செங்கோட்டையில இருக்கு, மேல கீழே இந்த குருமார்களை அடைச்சு வச்சிருக்காங்க. யார் இவரை பெத்து வளர்த்து எடுத்தாங்கல்ல, சத்யராஜ் அவங்க எல்லாம். இப்போ மேல இருக்க வைரத்தை அடிச்சுட்டு குருமார்களை கவர்ந்து பண்ணாரா இல்லையா, கிளம்புறாரு. போற வழியில இந்த இஸ்லாமிய படை வீரர்கள் 2-3 பேர் இவங்க கூட வராங்கல்ல, அவங்களுக்கு இவங்களுக்கும் இவர் சொல்றது அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப புரிய வைக்கிறாரு, ஞானம் இருக்குது. இவர் இங்க வந்து என்ன ஏரி சலனம் இல்லாம இருக்குது, பறவைங்க எல்லாம் பறக்குது, ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்றாரு. கேட்காம என்னை தாண்டி என்ன நான் எத்தனை ட்ரிப் டெல்லிக்கு போயிருக்கேன், நீ இப்பதான் முத வராங்கிறாரு. இவர் இப்பதானே டெல்லிக்கு அரசியல்லையும் போயிருக்காரு. அதுக்கு வந்து சொல்றாங்க, ஓகேவா, ஆந்திரா ஆட்சி பண்ணாலும் டெல்லி கட்சியோட தானே கூட்டணி. டக்குன்ட்டு பார்த்தா பாறைல்லாம் உருண்டு உழுவுது, தப்பிக்கிறாரு. என்ன வந்து சாதாரணமா நினைச்சிடாதீங்க, இப்படிதான் நான் வர்றதை யாருமே விரும்பல, ஆனா நான் வந்து காட்டினேன் பாத்தியா அப்படின்னு டபுள் மீனிங்ல அரசியலுக்கும் சினிமாவும் டைலாக் பேசுறாரு. எல்லாம் நல்லா இருக்கு, நான் சொன்னபடி படமா எடுத்திருந்தா. ஆனா இதை பிரம்மாண்டப்படுத்துறேன், காட்சிப்படுத்துறேன், சொல்லிட்டு ரிச்னஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் எத்தனை பேர் அங்க அடிக்க முடியும்? அது கூட ஒத்துக்கலாம், அதெல்லாம் சினிமா ஒத்துக்கலாம். சரி விடுங்க, பாளையோட படங்களை பார்த்த ஆந்திர ரசிகர்களுக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் படம்லாம் பார்த்தா 100 பேர் 200 பேர் தான். இல்லை இறக்குறதே 100 பேர் 200 பேர் தான். நீங்க 50 பேர் 10 பேர்லாம் கிடையாது, 100 பேர் 150 பேர் இறக்குறாங்க. ஆனா நம்புற மாதிரி அது இருக்கு. ஆனா இவரோட முகம் அங்க ஏதோ ஏஐல பண்ணப்பட்ட மாதிரியே இருக்குது. ஹீரோ பவர் ஸ்டார் இப்போ சிஎம் ஆயிட்டாரு, என்னன்னா கொஞ்சம் அப்படியே மேக் பண்ணிருப்பாங்களா. நமக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்பப்போ அந்த சீன், இந்த குதிரை ஓர சீன்லாம் பழைய படம், எம்ஜிஆர் படம், இந்த பழைய அலிபாபா 40 கூட நல்லா இருக்கும். இதுல வந்து கிரீன் மேட்ங்கிறது தெரியுது, ஏஐங்கிறது தெரியல. ஒரு அப்பெல்லாம் என்னத்துமா முன்னாடி பேக் ட்ராப் இது இருக்கும், இவங்க மட்டும் ஓட்டிட்டே இருப்பாங்க. இங்க இதுல இவங்க அசைறது குதிரையும் ஆர்டிபிஷியலா இருக்கிறது தெரியுது நம்ம கண்ணுக்கு. இல்ல அது ஒரு சீன் பார்த்தா பரவாயில்ல, பல சீன்ல பாவம் அதெல்லாம் எதுக்கு காமிக்கணும், வந்துட்டாங்கன்னு காமிச்சிக்கலாம், கட் பண்ணி அது அதுவும் பண்ணிருக்கலாம். அதை எடுத்திருந்தா கொஞ்சம் ரிச்சா. அதுதான் பழைய படம் பாக்குற. அதோட நம்ம விஜய் ஒரு படத்துல அந்த உல்ஃப் கூட மோதுவாரு, ஆமா அந்த மாதிரி ஒரு 5 உல்ஃப் ஒட்டுக்கா வருது. நீ என்ன விஜய் ஒரு இது கூட தான் மோதுன காஷ்மீர்ல, நான் பாரு 5ஓட மோதுறேன் அப்படின்னு சொல்லி. இது புலியும் வருது, இந்த உல்ஃபும் ஓனாயும் வருது. நான் என்ன கேக்குறேன், அந்த புலியும் பாத்தீங்கன்னா ஒரே சீன் பண்ணுது. நீங்க வேற அது இப்படி டேபிள் மேல தான் அப்படின்றாரு உட்காந்துருது. இல்ல அது பாரு, நல்ல வேலை அது ஒண்ணுக்கு போற மாதிரி காட்டாம விட்டீங்க. கிராஃபிக்ஸ் வேலை செய்யல, அவன் அதுக்கு போல வேலை செய்ய முடியல, தலையாட்டிலேயே இது வருது, இது வருதுங்களே ஓனாய். ஆனா இவர் கையை காட்டி உட்காந்துது, ஒண்ணுக்கு போச்சுன்னு காமிச்சிருந்தா புலி கூட்டம்லாம் சேர்ந்து வந்து கொண்டு போட்டிருக்கோம். உண்மையா ஜோதி கிருஷ்ணா விஷயாதீங்க டைரக்டர் அருமையா பண்ணிருக்காரு. என்ன ஒண்ணுன்னா, இந்த சிஜி இந்த ஒர்க்குகள் தெரியாம பண்ணிருந்தா இன்னும் பிரமாதமா. நல்ல டைரக்டர் உனக்கிறது எனக்கு ஏங்க இவ்வளவு விஷயம் ஞானம் எப்படிங்க, இவ்வளவு விஷயம் கேதர் பண்றது நமக்கே ஹிஸ்டரி புதுசா இருக்குல்ல. ஏன்னா நீங்க அந்த உனக்கிறது எனக்கு நல்ல படம், நல்ல ஸ்டோரியில போது செம ஹிட் அடிச்ச படம். நான் கொஞ்சம் என்ன திரைக்கதையில செமையா பண்ண. இந்த படம் மட்டும் பவன் கல்யாணுடு காட்சிப்படுத்தல கொஞ்சம் ரசிகர்களை நினைச்சு படுத்தாம இருந்திருந்தா இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். இப்பயே ஒண்ணு பெரிய லெவல்ல இருக்குது. அதை விடுங்க, அவர் நிதி அகர்வாலோட இவருக்குள்ள
நிதி அகர்வாலோட இவர் பண்றது இந்த கூத்துல என்ன தேவையில்லாத ஒரு 4 பாட்டு வருது, தேவையில்லாம் 4 பாட்டு அவ ஏதோ வில்லனாக்கி அவங்க அடிச்சு போட்டுச்சு அந்த அம்மா ஏதோ பண்ண போறாங்கன்னு பார்த்தா கடைசியில வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க, இவரோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அரசர்கிட்ட இருந்து இவர் காந்து பண்ணி வைரத்தெல்லாம் வச்சிருக்காரு, அந்த வைரத்தாலே இவர் அடிச்சுட்டு என்ன பிரச்சனை குளறுபடி இல்லை. ஒண்ணு இவர் கால் சீட் தராம ஏதோ ஜாயின் பண்ணி விட்டாங்களாங்க, துண்டை எடுத்துட்டு இல்ல ஏதோ பிரச்சனை இருந்தது. அவர் ஜோதி கிருஷ்ணா தடுமாறி படம் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் இந்திய சினிமா சரித்திரத்திலே இல்ல. இன்னைக்கு காலையில படம் ரிலீஸ், இன்னைக்கு 4 மணிக்கு ஹைதராபாத்ல சக்சஸ் மீட். அப்பா, நம்ம ஊர் மாதிரி தேங்க்ஸ் கிவிங் மீட் கூட கிடையாது, சக்சஸ் மீட். ஓகேங்களா, அதுதான் அதிரடி. டெபுட்டி சிஎம்னா சும்மாவா? டெப்டி சிஎம் நடிச்சு படம் வந்திருக்குது, பார்த்து சிஎம் ஆக போறோம்னு சொல்லிட்டு இருக்கிறவரு, ஏற்கனவே நடிச்சு டெப்டி சிஎம்மா இருக்கிறவரு, இங்க இதையே ஃபாலோ பண்ணிட்டாதீங்கப்பா, எங்களால தாங்க முடியாது. ஓகேவா, ஆந்திரா ரசிகர்கள் எல்லாத்தையும் பொறுத்துப்பாங்க, அவங்க சாப்பிட்ற காரம் இதை வந்து ஒத்துக்க வச்சிருன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த படத்துல நானு இப்போ கூட ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு, சௌரான ஒரு படம், வேற லெவலில் இருக்கு. அது அவுரங்கசீப் கதை தான். ஏன்னா அவுரங்கசீப் ஒரிஜினல் முகத்தையே காமிச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவருடைய கல்லறையே எடுக்கிற அளவுக்கு அங்கே போராட்டம் நடக்குது. இங்க வந்து இவ்வளவு கொடுங்கல் ஆச்சுன்னு சொல்லி திருப்பி அவர் கையை பிடிச்சி சுத்திட்டு இருக்காங்க கிளைமாக்ஸ் கரெக்டா. அந்த இயற்கை சீற்றம் பாத்தீங்களா, 2 பேரும் ஒண்ணு நிற்குமே. நான் கூட என்னடா 2 பேரும் காதலர்களா அப்படின்னு நினைச்சேன். இயற்கை சீற்றம் ஸ்ரீ பவன் கல்யாண் உண்மையா அருமையா நடிச்சிருக்கிறாரு. அந்த கேரக்டராவே வீரமல்லுவாவே, ஹரிஹர வீரமல்லுவாவே வாழ்ந்திருக்காரு. நிதி அகர்வால் நல்ல ஸ்டோரி இது. இந்த கதைக்கு இந்த ஒரு பிரம்மாண்டத்துக்கு நல்ல ஸ்டோரி இது. நீங்க சொன்ன மாதிரி தான் சிஎம் ஆன பிறகு கால்ஷீட் கிடைச்சிருக்காது, டெபுட்டி சிஎம் ஆன பிறகு ஏதோ மேட்ச் பண்ணிருக்காங்க. ஏன்னா குதிரை ஓரது எல்லாமே கிராபிக்ஸ் மொத்தமே. ஆமா, நிதி அகர்வால் நம்ம சிம்பு கூட நடிச்ச பொண்ணு, நிறைய படம் தமிழ்லயும் பண்ணிருக்கு, நல்லாவே இருக்கு. அதாவது வாங்க தூங்கா கோக்கு மாக்கா இருக்குது, அது ஒண்ணு போதும். தேவதாசி திடீர்னு கொள்ளையடிக்கிறாங்க, திடீர்னு வந்து சேர்றாங்க, ஒண்ணுமே சம்பந்தம் இல்ல. அது விடுங்க, ஏதோ ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா அவ்வளவுதான். பாபி தியோல் உண்மையா படத்துல பார்த்ததுக்கு அவுரங்கசீப்பா வர்ற பாபி தியோல், கோட்டா சீனிவாசராவ் சமீபமா தான் இருந்தாரு. கோட்டா சீனிவாசராவ் பிரமாதமா பண்ணிருக்காரு. அந்த அதாவது அதாவது பெரிய ராஜா சின்ன ராஜான்றாருல அவரு, நாசர், சத்யராஜ் நல்லா பண்ணிருக்காரு. நாசர், ஈஸ்வரி ராவ் 2 சீன் தான் சத்யராஜ் ஜோடியா வராங்க. ரகுபாபு, தனிகால பரணி பிரமாதமா பண்ணிருக்காரு. அதே மாதிரி முரளி சர்மா, சுனில், நம்ம சுனில் தாங்க நம்ம ரஜினி படத்துல வந்தாரு. சுனில் செம. ரஜினி படம் அதோட புஷ்பா மிரட்டி இருப்பாரு. இந்த படத்துல அந்த அளவுக்கு இல்ல, ஆனா அவருக்கான இதுவும் இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மொத்த போக்கஸும் டெபுட்டி சிஎம் மேலேயே இருக்கு. அதை கொஞ்சம் இவங்க கேரக்டருக்கும் மாத்தி இருந்திருக்கலாம். சுப்புராஜுலு, ஐயப்பா சர்மா, வெண்ணிலா கிஷோர், மாக்ரான் டஸ்பாண்டே, கபீர் பீடி சார், ஒரு இது பேன் இந்தியா படம். சச்சின் கடேகர், கிங்ஸ்லி, நம்ம ஊர் கிங்ஸ்லி இருக்காருங்க. ஆதித்ய மேனன், அவரு நல்ல வில்லன் கேரக்டர். அனுசுயா, பூஜிதா கவுண்டா, கோவிந்த் மாம்டே, எல்லாரும் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை எழுதி இயக்கி இருக்கிறாரு ஜோதி கிருஷ்ணா. அதுக்காக இப்படி ஒரு ஹிஸ்டரி எடுத்ததுக்காக உண்மையாவே ஜோதி கிருஷ்ணா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். மியூசிக் கீரவாணி, ஏஎம் ரத்னத்தோட வாரிசு தான் அவரு. ஏஎம் ரத்னம் தான் மெகா சூர்யா மூவிஸ் தான் ப்ரொடக்ஷன். ஏஎம் ரத்னத்தோட இன்னொருத்தர் சேர்ந்து படத்தை தயாரிச்சிருக்காங்க, போட்டு அடிச்சிருக்கிறாரு. அதிரடி. ஆமா, இவங்க காட்டுற காட்சிக்கெல்லாம் அந்த அதிரடி போட்டா தானங்க முடியும். மொத்தத்துல ஹரிஹர வீரமல்லு, வெற்றி மல்லுவா இல்ல தியேட்டருக்குள்ளார ஆடியன்ஸை தள்ளுதாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.